வெல்கம் வியூவர்ஸ். 2004 செப்டம்பர் வயோமிங். 49 வயதான ராபர்ட் அப்படிங்கிற நபர் தன்னுடைய 2 டீனேஜ் பசங்களை கூப்பிட்டு மோண்டானால இருக்கிற மிகப்பெரிய மலைத்தொடர்களான பிக் ஹார்ன் மவுண்டன்ஸ்க்கு போறாரு. அவங்களுடைய பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மலையில இருக்கிற க்ரோ ட்ரைப் வாழ்ற பகுதியில எல்க் அப்படிங்கிற பெரிய கொம்புடைய ஒரு மானை வேட்டையாடலாம் அப்படின்னு போறாங்க. க்ரோ ட்ரைப் அப்படின்னா அந்த மலையில வாழுற ஒரு மலைவாழ் மக்கள். இவங்க போற அந்த மலைப்பகுதி அடர்ந்த காடுகள் நிறைந்த, பெரிய பள்ளங்கள் அதிகம் நிறைந்த, பள்ளத்தாக்குகள் அதிகமா இருக்கிற ஒரு மலைப்பகுதி. ஆனா ராபர்ட்டுக்கோ இந்த மாதிரியான இடங்கள்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா யுஎஸ் உடைய ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ்ல இவர் இருந்திருக்காரு. சோ ரொம்பவே கடுமையான நிலப்பரப்புகள்ல, கடுமையான சூழ்நிலைகள்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல சர்வைவல் ட்ரைனிங்ஸ் இவர் பண்ணியிருக்காரு. சோ ராபர்ட் இதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. ராபர்ட்டுடைய 2 பசங்களுமே தன்னுடைய அப்பா மாதிரி தன்னுடைய அப்பாவுடைய விஷயங்களை நிறையவே கத்திருந்தாங்க. இப்போ செப்டம்பர் 19ஆம் தேதி அந்த மலைக்கு போய் சேர்ந்த உடனே ஹண்டிங் பண்றதுக்கான வில் மற்றும் அம்புகளை எடுத்துட்டு எல்க் அப்படிங்கிற அந்த பெரிய கொம்புகளை கொண்ட மான்களை வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாங்க. அவங்களுடைய பிளான் இப்ப என்ன அப்படின்னா, இந்த 2 பசங்களுமே தனியா போய் அந்த பெரிய மலைப்பகுதியுடைய பள்ளத்தாக்குடைய எட்ஜு கிட்ட போய் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிற அந்த மான்களை கீழே விரட்டி விடணும். அப்படி கீழே துரத்தப்பட்ட அந்த மான்கள் கீழே ஓடி வரும் பொழுது அங்க நின்னுட்டு இருக்கிற ராபர்ட் தன் கிட்ட இருக்கிற வில்ல வச்சு அந்த மான்களை வேட்டையாடுவாரு. சோ இந்த பிளான் படி அந்த பசங்க 2 பேருமே தனியா போறாங்க, ராபர்ட் தனியா போறாரு. ஆனா இந்த பசங்க அந்த பள்ளத்தாக்குடைய எட்ஜுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்க எந்த ஒரு மான்களுமே இல்ல. சோ மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்பவுமே எந்த ஒரு மான்களுமே கண்ணுக்கு தட்டுப்படல. சோ இந்த பசங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இன்னைக்கு இது போதும், இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு இந்த ஹண்டிங் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஹண்டிங் முடிச்சிட்டு திரும்பவும் எங்க வர்றது அப்படிங்கிற ஒரு மீட்டிங் ஸ்பாட் ஒன்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சோ நம்ம மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்க கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பசங்க மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த பசங்களுடைய அப்பா ராபர்ட் இனிமே அந்த இடத்துக்கு வந்து சேரல. சோ அந்த பசங்க அந்த மீட்டிங் ஸ்பாட்ல உட்கார்ந்து தன்னுடைய அப்பா வர்றதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைம் அப்படியே போக ஆரம்பிக்குது. ஆனா இன்னுமே அவங்களுடைய அப்பா திரும்ப வரல. அங்க அந்த காட்டுக்குள்ள செல்போன் சர்வீஸும் இல்ல அப்படிங்கறதால காலும் பண்ண முடியாது. இப்ப அந்த பசங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் தன்னுடைய அப்பா திரும்ப வந்துருவாரு, அவருக்கு தான் இது ரொம்பவே பழக்கமான இடமாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இனி தங்களுடைய அப்பாவை அவங்க பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ராபர்ட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் பொழுது அது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா, யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி அங்க ஹண்டிங் போன ராபர்ட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போறத ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டிஜிட்டல் எரால குழந்தைகளை எப்படி வளர்க்கறது அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கணுமா, இல்ல அவங்களுடைய இஷ்டப்படி வளர விட்டுறணுமா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லா பேரண்ட்ஸுடைய மைண்ட்லயுமே இருக்கும். நம்மளுடைய SDIக்கே தெரியும். எனக்கும் 5 வயசு 3 வயசு அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. எனக்குமே இதே கேள்விதான் மனசுல ஓடிட்டே இருக்கும். ஆனா இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு கிளாரிட்டி கொடுக்கிற விதமா ரைசிங் கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் அப்படிங்கிற இந்த புக்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பல பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு இது நிறைய விஷயங்களை எஜுகேட் பண்ணும். இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல, அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். நீங்க ஒரு பேரண்டா இருந்தா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய புக் தான் இது. இந்த புக் மட்டும் இல்ல, இந்த புக் மாதிரி பல புத்தகங்களை ஆடியோ புக்ஸா, புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்ல நீங்க கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளையும் அவைலபிளா இருக்கு. நீங்க வாக்கிங் போறப்ப இல்ல ஒரு டிராவல் பண்றப்ப ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் 399 ரூபாய். ஆனா அது மத்தவங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 இந்த ஆஃபர் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 199 ரூபாய் மட்டும்தான். ஒரு வருடத்திற்கு எல்லா புக்ஸுமே கேட்கலாம். ஆப்புடைய லிங்க், கூப்பன் கோட் டெஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னர் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
இப்போ அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த பசங்க சப்போஸ் அப்படியே அப்பாவால டைமுக்கு வர முடியாம போனாலுமே நைட்டு அவரால் தனியா இருக்க முடியும், அவர்கிட்ட தான் வார்ம் ஜாக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லாவே தெரியும், கண்டிப்பா அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனா சூரியன் மறைய ஆரம்பிச்சதுமே அப்பவுமே தன்னுடைய அப்பா வராததால உடனடியா அங்கிருந்து கிளம்பி போய் குறிப்பிட்ட அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியா அத்தாரிட்டிஸும் சர்ச் பண்றத ஸ்டார்ட் பண்றாங்க. ராபர்ட் காணாம போனதா சொல்லப்படுற அந்த பள்ளத்தாக்கு கிட்ட ஹெலிகாப்டர்ஸ்ல தெர்மல் இமேஜிங்கை வச்சு ரொம்பவே லோ லெவல்ல பறந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தெர்மல் இமேஜிங்கை வச்சு சர்ச் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இரவு நேரத்துல ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு கீழே ஃபாரஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது. ஆனா தெர்மல் இமேஜிங் மூலமா பார்த்தோம் அப்படின்னா கீழே சூடா இருக்கிற இடம் எல்லாமே ரெட் கலர்ல தெரியும். இப்போ நம்மளுடைய உடம்புல இருந்து வர்ற சூடு, விலங்குகளுடைய உடம்புல இருந்து வர்ற சூடு அப்படின்னு இது எல்லாமே தெர்மல் இமேஜிங்ல ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அப்படி தேடும் பொழுது இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல ரெட் கலர்ல தெரிஞ்சது அப்படின்னா அது ஒரு விலங்கா இருக்கலாம் அல்லது அது ஒரு மனிதரா இருக்கலாம். சோ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு இரவு முழுவதுமே அதை சுத்தி எல்லா இடங்களையும் தேடி பாக்குறாங்க. ஆனா ராபர்ட்டை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அப்போ அத்தாரிட்டிஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ராபர்ட் ஒரு ட்ரெயின்டு பர்சன், மேபி அவர் ஒரு உறைவிடத்தை உருவாக்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு குகைக்குள்ள போய் அவர் தங்கி இருக்கலாம், இல்ல அப்படின்னா மர கிளைகளை வச்சு ஒரு கேம்ப் மாதிரி அவர் செஞ்சிருக்கலாம். சோ அதுக்குள்ள அவர் இருந்தா கண்டிப்பா இந்த தெர்மல் இமேஜ்ல தெரியாது, நாளைக்கு கண்டிப்பா அவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நாள் 100க்கும் மேற்பட்ட மனிதர்கள், பிளட் ஹவுண்ட்ஸ் அப்படிங்கிற மோப்ப சக்தி அதிகமா இருக்கிற நாய்கள், குதிரைகள் மேல சில பேர், இன்னும் சில ஹெலிகாப்டர்ஸ், சின்ன பிளேன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச் டீமை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்துமே ராபர்ட்டை கண்டுபிடிக்க முடியல. இந்த சர்ச் சில வாரங்களுக்கு தொடருது. ஆனா ராபர்ட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதால அந்த சர்ச் நிறுத்தப்படுது. ராபர்ட்டுடைய ஃபேமிலி ரொம்பவே மனமுடைஞ்சு போறாங்க. தங்களுடைய சூப்பர் ஹீரோவா நினைச்ச தன்னுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது, ஏதோ தப்பா நடந்துருச்சு அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. சோ என்னதான் அபிஷியல் சர்ச் நிறுத்தப்பட்டாலுமே இந்த ஃபேமிலி அடிக்கடி அந்த பள்ளத்தாக்குக்கு போய் தேட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலுமே ராபர்ட் கிடைக்கவே இல்லை. கரெக்டா அதிலிருந்து ஒரு வருடம் கழிச்சு அக்டோபர் 2006 ஒரு ஹண்டர் அதே பள்ளத்தாக்குல ஹண்டிங் பண்றதுக்காக போயிருந்தாரு. அவருக்கு ராபர்ட் தொலைஞ்சு போனதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா ராபர்ட் காணாம போன அதே இடத்துல தான் இப்ப அவருமே ஹண்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. தனியா தான் அவர் போயிருந்தாரு. ஒரு பேத் மாதிரி ஒரு வழியில அவர் ஹண்டிங் பண்ணாம அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சுத்தி முத்தியும் பார்த்துட்டு மெல்லமா நகர்ந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ சடனா ஒரு காகம் கத்துற மாதிரியான சத்தம் அவருக்கு கேக்குது. முதல்ல அவர் இதை கவனிக்கல. அந்த காட்டுக்குள்ள எல்லா பறவைகளும் கத்துற மாதிரி தான் அது இருந்துச்சு. நடந்து போக அந்த காகம் ரொம்பவே அக்ரெசிவா கத்த ஆரம்பிக்குது. அப்பதான் என்னடா இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு மெல்லமா திரும்பி பாக்குறாரு. ஆனா அங்க அந்த காகத்தை அவரால் பார்க்க முடியல. ஆனா அவர் பார்த்துட்டு இருந்த அந்த டைரக்ஷன்ல இருந்து தான் அந்த காகத்துடைய சத்தம் கேக்குது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது. இந்த ஹண்டர் பின்னாட்கள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எப்ப அப்படி திரும்பி பார்த்தனோ அப்பவே அவருடைய மனசுல ஒரு விதமான உள்ளுணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த காகம் நம்ம கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது, நம்ம கிட்ட தான் பேச ட்ரை பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு தோணி இருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் ஹண்டிங்ல தான் கழிச்சிருக்காரு. ஆனா இப்ப வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப இந்த காகம் எங்கிருந்து கத்திட்டு இருக்கோ அங்க போய் பார்க்கலாம், எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு தோணிருக்கு. சோ அந்த காகம் கத்துற திசையை பார்த்து மெல்லமா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது ரொம்பவே அடர்ந்த காடு அப்படிங்கறதால அந்த காகத்தை அவரால் பார்க்க முடியல. தொடர்ந்து அப்படியே மெல்லமா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளியரன்ஸ் வர்றதை பாக்குறாரு. அங்க அந்த கிளியரன்ஸுக்கு நடுவுல ஒரு மரம் பாதியா உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு. அப்படி உடைஞ்சு நின்றுட்டு இருக்கிற அந்த மரம் ஒரு 5-6 அடி தான் இருக்கும். அந்த உடைஞ்ச மரத்துக்கு மேலதான் அந்த காகம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இந்த ஹண்டர் அந்த காகத்துக்கு பக்கத்துல போக போக அதை பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த காகம் வேற ஒரு டிரெக்ஷன்ல தான் பார்த்துட்டு கத்திட்டே இருந்திருக்கு. அப்படி இவர் அந்த காகத்தை பார்த்துட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த காகம் இவரு 2 பேருமே நேருக்கு நேர் பாக்குறாங்க. அப்படி அந்த காகம் இவரை பார்த்த உடனே தான் கத்திட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிருது. ஆனா தொடர்ந்து அவரையே பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஹண்டருக்கு இந்த காகத்துடைய இந்த சடன் பிஹேவியர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்குது. ஆக்சுவலா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த காகம் இவருக்காக தான் கத்திட்டு இருந்துச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது அவரை பார்த்துருச்சு. சோ கத்துறதை விட்டுட்டு தொடர்ந்து அவரையே பார்த்துட்டு இருக்கு. இந்த ஹண்டருமே மெதுவா அந்த கிளியரன்ஸுக்கு உள்ள நடந்து போய் அந்த காகம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் அதை பாக்குறாரு. அப்ப சடனா அந்த காகம்
இப்படி கீழே பாக்குது. அது என்னத்தை பாக்குது அப்படின்னு இவருமே இப்படி கீழே பாக்குறாரு. அப்போ அந்த மரத்துடைய பேஸ்ல ஒரு மண்டையோடு இருக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்து பயந்து போன அந்த ஹண்டர் திரும்பவுமே அந்த காகத்தை பார்க்குறாரு. இப்போ அந்த காகம் இவரை பார்த்துட்டு இருந்திருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, டோட்டலா அந்த சிச்சுவேஷனே ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ பயந்து போன அந்த ஹண்டர் தான் வச்சிருந்த மேப்ல தான் இப்போ எங்க இருக்கோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு உடனடியா அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. செல்போன் சர்வீஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போய் உடனடியா அத்தாரிட்டிஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. அத்தாரிட்டிஸும் உடனடியா அங்க வராங்க. ஹண்டர் தனக்கு இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த காகம் மற்றும் அந்த மரத்துக்கு அடியில் இருந்த மண்டையோட்டை பத்தி சொல்றாரு. ஸோ போலீஸ் அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த மரத்துக்கடியில அவர் சொன்ன மாதிரி மண்டையோடு இருந்திருக்கு. ஆனா அந்த காகம் அங்க இல்ல. ஆல்சோ அங்க மண்டையோடு மட்டும் இல்ல, பக்கத்திலேயே தொடை எலும்பு அங்க இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல 2 ஷூஸ் நீட்டா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஷூக்கு பக்கத்துல ஒரு பெல்ட் நீட்டா சுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெல்ட்டுக்கு பக்கத்துல ஜாக்கெட் இருக்கு. அந்த ஜாக்கெட்குள்ள ஒரு வாலெட் இருக்கு. அந்த வாலெட்குள்ள கொஞ்சம் பணமும் ராபர்ட்டுடைய ஐடி கார்டும் இருக்கு. உடனடியா வேற ஏதாவது அந்த ஏரியால கிடைக்குது அப்படின்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி வேற எதுவுமே கிடைக்கல. ராபர்ட்டுடைய வில் மற்றும் அம்பும் கடைசி வரைக்கும் கிடைக்கல. கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு, ஃபவுல் பிளே இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே FBI இதுக்குள்ள வராங்க. முதல்ல FBI என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராபர்ட் ஷூட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு பிறகு இல்ல ராபர்ட் மேல உடைஞ்ச மரம் விழுந்தனாலதான் அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி ராபர்ட் உடைஞ்ச மரம் விழுந்துதான் இறந்து போயிருக்காரு அப்படின்னா அவருடைய மீதி உடல் எங்க போச்சு, அவருடைய மீதி உடலுக்கு என்ன ஆச்சு? சரி, ஓகே, அது கூட ஏதாவது மற்ற அனிமல்ஸ் இழுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எப்படி அவருடைய ஷூ, அவருடைய ஜாக்கெட், அவருடைய பெல்ட் அப்படின்னு எல்லாமே நீட்டா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மரம் அவர் மேல விழுந்துருச்சு அப்படின்னா எதுக்காக அவருடைய ஷூ, அவருடைய பெல்ட் அப்படின்னு அவர் நீட்டா அடுக்கி வைக்கணும்? அப்போ யாரு இல்ல அப்படின்னா எது இப்படி அடுக்கி வச்சது? அது மட்டும் இல்லாம அவருடைய வில் மற்றும் அம்பு எங்க போச்சு? அபிஷியலா அவரு ட்ரீ விழுந்துதான் இறந்தாரு அப்படின்னு சொன்னாலுமே அவருடைய ஃபேமிலி மற்றும் அங்க இருந்தவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த மலைப்பகுதியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இல்ல ஏதோ ஒண்ணு அவரை அட்டாக் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அப்படியே அவர் அட்டாக் பண்ணப்பட்டிருந்தாலுமே அவருடைய 2 பசங்களுமே அங்க பக்கத்துல தானே இருந்திருக்காங்க. சோ அவர் சத்தம் போடுறது கண்டிப்பா அந்த பசங்களுக்கு கேட்டிருக்குமே. பிகாஸ் அங்க சவுண்ட் ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணும். ஆனா அப்படி எதுவுமே கேட்கல. சரி, ஓகே, அப்படியே ஒரு நபர் ராபர்ட்டை அட்டாக் பண்ணியிருந்தாலுமே எதற்காக ராபர்ட்டுடைய வாலெட்டில் இருக்கிற பணத்தை எடுக்காம போகணும்? அது மட்டும் இல்லாம இப்ப ராபர்ட்டுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடம், அவர் காணாம போனப்ப மீட்டிங் பாயிண்டா ஒரு இடம் இருந்துச்சு இல்லையா? 2 பசங்களுமே அங்க போய் வெயிட் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு ரொம்பவே பக்கமா தான் இருந்திருக்கு. சோ அப்படி ஒரு மரத்தால அவர் அடிபட்டு கீழே கிடந்திருந்தாலுமே இல்ல யாரோ ஒரு அட்டாக்கர் அவர் அட்டாக் பண்ணியிருந்தாலுமே ஆரம்பத்துல ஒரு சர்ச் பண்ணாங்க இல்லையா? அப்பவே இவர் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணுமே. ஏன் அப்ப அவர் கண்டுபிடிக்கப்படல? இதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்னு, 100க்கும் மேற்பட்டவங்க பிளட் ஹவுண்ட் டாக், ஹெலிகாப்டர்ல தெர்மல் இமேஜிங் அப்படின்னு எல்லாருமே ராபர்ட்டை பார்க்காம மிஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த சர்ச் முடிகிற வரைக்குமே ராபர்ட் அங்க இல்லாம இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு ராபர்ட்டை அங்க கொண்டு வந்து போட்டிருக்கலாம். அப்படின்னா அது வரைக்கும் ராபர்ட் எங்க இருந்தாரு? மேலும் இந்த கேஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயம், ஒரு ஹண்டர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு காகத்தால ராபர்ட்டுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேபி இது டோட்டலா இந்த காகம் கத்துனது, இந்த ஹண்டர் அதனால ராபர்ட்டுடைய உடலை கண்டுபிடிச்சது அப்படின்னு இது எல்லாமே டோட்டலா ஒரு கோஇன்சிடென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராபர்ட்டுக்கு என்ன நடந்திருக்கும்? அந்த காகம் கத்துனது கோஇன்சிடென்ட் தானா, இல்ல சம்திங் ஏதோ ஒன்று இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருந்தா இன்னைக்கு வீடியோல நான் ரெஃபர் பண்ண புக்கை குக்கு எஃப்எம்ல கேளுங்க. T5T50 அப்படிங்கிற நம்மளுடைய கோட் யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்ல 199ல ஒரு வருடத்திற்கு எல்லா புக்ஸுமே கேளுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.